கைஸ் ரீசெண்டாக ஒரு ப்ரோ வந்துட்டு 2.1 கேபினெட்டில் 5.1 காம்போனன்ட்ஸ்லாம் வச்சு 2.1 ப்ரீலாம் வாங்கி வச்சு ஒரு ஆம்பிள் பிளேயர் அசம்பிள் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நமக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க ரெடி பண்ணி தர சொல்லி அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் அதெல்லாம் எடுத்திருந்தோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்டிகே போர்டு வந்துட்டு எப்படின்னா ஒரு சேனல் கரகரன் பாடுது, ஒரு சேனல் கெயின் அதிகமாக இருக்குது, ஒரு சேனல் கெயின் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆம்பிள் பிளேயரை சூப்பராக அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. புதுசாகவே செஞ்சு வருமா அப்படின்ட்டு நான் தான் கேட்டிருந்தேன். சரி ஓகே ப்ரோ, அப்போ அந்த போர்டெலாம் தூர போட்டு புதுசாகவே பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம அதுல இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அந்த வசந்தோட சப் பிளஸ் பிடி போர்டு, அந்த போர்டு பாத்தீங்கன்னா அந்த 2.1 ப்ரோலாஜி வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் அதுல இருந்து ஒரு சிங்கிள் சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் எடுத்திருக்கோம். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசு வாங்கி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா காம்பவுண்ட்ஸும் வாங்கி ஃப்ரண்ட் அக்ரலிக் பேனல் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். நிறைய மாடல் இருக்கு நம்மகிட்ட. ஸோ அதெல்லாம் காமிச்சிருந்தோம். அவங்க ஒரு மாடல் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாடல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அடுத்து பவர் ஆம் போர்டு நம்ம தான் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ப்ரோ எனக்கு இப்போ 4.2 பண்ணி தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சரௌண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா TDS 7265 அந்த கட் போர்டு போட்டு பார்த்தீங்கன்னா 2 போர்டு வச்சு நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா காம்பவுண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். அதே போல் என்ன ப்ரோ அப்பப்போ வீடியோ போடுறீங்க, சில நேரம் வீடியோ வேறு ரொம்ப டைம் ஆகுது, என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காலேஜும் போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு கொஞ்ச நாளாக ஒர்க் பார்த்துட்டு அதுக்கு பேர் திரும்பியும் வந்துட்டு காலேஜ் போயிட்டு அப்படியே ஒர்க் பார்த்துட்டு வீடியோ எப்போவாச்சும் ஒர்க்காக தான் போட டைமே கிடைக்குது. மற்றபடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஆம்பிள் பிளேயர் போர்டு ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா நோண்டிட்டு இருப்பேன். அதனால தான் டைம் ஆகும். ஸோ அதனால் யாரும் கோச்சிக்கிடாங்க, வீடியோ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.